நடந்திருக்கிறது இத்தனை காலம் ஆண்டு. புதுச்சேரியில் என்ன கிடைக்கும்? எப்போதும் மது கிடைக்கும், சாராயம் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? புதுச்சேரியின் பெருமையே மதுதான். சப்ளை பண்ணுகிற மாநிலம் எதுனா புதுச்சேரி தான். புதுச்சேரி தான். அதையும் செயல்படுத்த முடியாது, செயல்பட விடவில்லை. காரணம், பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அவர்கள் ஆளுநர்களை போட்டு எந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வருகிறீர்களோ அதில் கையெழுத்திட மாட்டார்கள். நீங்கள் அறிந்ததுதான் என்ன பாடுபடுத்தினார் கிரண்பேடி அம்மா என்று நீங்கள் அறிவீர்கள். நியமன உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமிப்பது போல நியமன உறுப்பினர்களை தேர்வு செய்தார்கள் சட்டமன்றத்திற்கு பாரதிய ஜனதா. யார் கேட்க முடிந்தது? மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து வென்று வராமல் நியமன உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தார்கள். காரணம் அதிகாரம். இப்போது நாம் நம்பியும் ஐயா ரங்கசாமி நமக்கானவர், நம்மிலிருந்து வருகிறார், காமராஜர் வழியில் இருந்து வருகிறார், காங்கிரஸில் இருந்து வருகிறார், கதராடையே இருந்து வருகிறார், எளிமையில் உருவமாக இருந்து வருகிறார் என்று எவன் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தானோ, எவன் நேர் எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை நடத்தினோ அவர்களிடத்திலே கட்சியை கோட்பாடை கொள்கையை இந்த மாநிலத்தை அடமானம் வைத்தார். இப்போது தெரிகிறதா? நீ உலகம் சுற்றி சார்ந்ததே காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் நேரவே இல்லை என்பதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஐயா ரங்கசாமி அவர்களும் இந்த பிஜேபி வைத்திருக்கிற கூட்டே உனக்கு சான்று. காங்கிரஸிலே ஊர் வந்தவர்களால் எப்படி பாரதிய ஜனதாவால் கூட்டு வைக்க முடிகிறது? எங்களால் ஏன் இந்த கட்சிகளோடு கூட்டு வைக்க முடியவில்லை? எதனால்? என் இனத்தை கொண்டவன். அவர்களை பார்க்கும்போது என் தாய் தந்தையர்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு என் தாய் தந்தை கொலை செய்யப்பட்டதுதான் நினைவுக்கு வரும். எங்கள் பிஞ்சு குழந்தைகள் குடல் சிதறி உடல் சிதறி விழுந்து கிடந்ததுதான் நினைவுக்கு வரும். என் அக்கா தங்கை மார்கரித்து தூக்கி வீசி கிடந்தார்களே, அதான் நினைவுக்கு வரும். கதறி கதறி ஓடமிட்டார்களே, கொத்து குண்டுகளுக்கும் நச்சு குண்டுகளுக்கும் இரையாகி விழுந்தார்களே என் மக்கள், அதான் எங்களுக்கு நினைவு வரும். என் நிலம் தாய் நிலம் ரத்தத்தால் சுமந்து கிடந்ததே, அதான் எங்களுக்கு நினைவுக்கு வரும். இவர்களை பார்க்கும் போதெல்லாம் என் மக்கள் கதறி எழுத ஒப்பாரியும் ஓலம்தான் எங்கள் காதுகளில் விழும். கடைசியாக 13 வயது பாலகன் என் தம்பி நெஞ்சுக்கு 5 குண்டுகளுக்கு நெஞ்சேந்தி விழுந்து கிடந்தானே செத்து என் தம்பி பாலச்சந்திரன், அதுதான் எங்கள் கண்முன்னே விரியும். அப்போது இவர்களுக்கு எப்படி இவர்களோடு கூட்டு வைத்து கைகுடிக்கு ஓட்டு கேட்பீர்கள்? எப்படி கேட்பீர்கள்? எப்படி? உலகத்தில் யாராவது இந்த பச்சிலம் பாலகன் இந்த நாட்டுக்கு செய்த கேடு என்ன? எதற்காக அருகில் வைத்து நெஞ்சுக்கு முன்னே 5 குண்டுகளை பாய்ச்சினா என்று இந்த நாட்டில் இவ்வளவு நாட்டில் உலகத்தில் யாராவது ஒருவர் கண்டித்ததை நீங்கள் பார்த்தீர்களா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா யாராவது? சாபகம் தமிழன் என்றால் சகித்துக் கொள்கிறீர்கள். எல்லை தாண்டி மீனவர்கள் நாங்கள் வருகிறோம் என்பதற்காக 880 மீனவர்களை சுற்றிருக்கிறீர்களே, கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? வருகிறார்கள். ஏன் சுடவில்லை? அப்போது எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. ஏன் கேரள மீனவர்களை சுட சிங்களர்கள் பயப்படுகிறார்கள்? அங்கே அவனுக்கு மானம் உள்ள ஒரு மலையாளி தலைவனாக இருந்து ஆளுகிறான். அவனுக்கு அந்த இனம் சார்ந்தவனே இருக்கிறான். அவன் இனத்தின் நலத்தை பார்க்கிறான். என் இனத்தை தொட்டால் என்று அவன் அதற்காகவே பதவிக்கு வருகிறான். தன் மக்களை, தன் மண்ணை, தன்னின் மண்ணில் வளத்தை பாதுகாக்கவே அவர்கள் பதவிக்கு வருகிறார்கள். சான்றோனுக்கு சொல்லவா என் உடன் பிறந்தவனே? மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து தான் தொடங்குகிறது, ஒரிசாவில் முடிகிறது. விளிம்பத்திலே அதானி துறைமுகம் கட்டுகிறான். 80 லட்சம் டன் கற்களை ஏற்றிக் கொண்டு போய் செயற்கை துறைமுகத்துக்கு கடலை கொட்டி மூட வேண்டும். அவன் சொன்னது 80 லட்சம். ஏன் 100 கோடியா இருக்கக்கூடாதா? 100 லட்சம் கோடியா இருக்கக்கூடாதா? கொண்டு போய் கொட்டினான். எங்கே மலையை வெட்டினான்? என் மண் கன்னியாகுமரியில் வந்து. ஏன் அவன் மலையை வெட்டவில்லை? அவனுக்கு தெரியும் அது பூமி தாயின் மார்பு, அதை அழைக்க கூடாது.
தாயின் மாற எவனாவது கரியாக பார்ப்பானா? இவன் மண்ணாக கண்ணாக பார்த்தான். தமிழ்நாட்டை ஆண்டவன் ஏன் என் ரத்தவன் இல்லை, என் பெற்றவன் அப்பனா இல்லை, என் ரத்தவன் தலைவன். அவனுக்கு மழை, பணம், காசு, கிரசர், கல்குவாரி, என் சாண்ட். போய் பார், கன்னியாகுமரி மலைகளை பார். உன் மேற்கு தொடர்ச்சி மலையை அறுத்து துண்டாக்கி விட்டார். கேரளாவில் மலையை அறுக்க தடை, ஆத்து மணலை அல்ல தடை. ஆனால் உன் ஆத்து மணலை அள்ளியை தடையில்லாமல் விட்டார்கள். உன் மலையை நொறுக்கி தடையில்லாமல் இருக்கிறார்கள். இப்போது தெரிகிறதா? இப்போது தெரிகிறதா? உன்னிடத்தில் கேட்கிறேன். தஞ்சையிலே மீத்தேன், காவிரி படுகையிலே மீத்தேன் எடுக்கிறார்களா இல்லையா? எடுக்கிறார்கள். கங்கை படுகையில் மீத்தேன் இருக்கிறதா இல்லையா? என் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது, எடுக்கிறாய். கங்கை படுகையில் இருக்கிறதா இல்லை? இருக்கிறது. ஏன் இருக்கவில்லை? அவன் நிலத்தை அவன் பாதுகாக்கிறான். அப்போ தமிழன் நாடு நாசமானால் பரவாயில்லை. யாரால்? இந்தியனும் நினைப்பான், திராவிடனும் நினைப்பான். ஏன்? திராவிடனும் இந்தியனும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பரம்பரை பகைவர்கள் என்பதை மான தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளும். ஒருபோதும் நம்ம ஏன் இந்த நாட்டுக்குள் வைத்திருக்கிறான்? எதற்கு? நாம் கட்டுகிற வரிக்கும் நம் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கும் தான். அது எதற்கு அந்த நிலம் விட்டு விடுவான்? ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நன்றி தம்பி தம்பிகளே. அமெரிக்க பைடன் சொல்லிவிட்டார், மலையே அரையங்கலம் வளரு. 58 இன்ச்சு மாறு கொண்ட மோடி சொல்கிறார், இந்திய நாட்டின் பிரதமர், மலையே அரையங்கலம் வளரு. வளராது ராஜா, வளராது, வளராது. மணலை உன்னால் உருவாக்க முடியாது. ஊழல் லஞ்சத்தை என்னால் ஒழிக்க முடியும். மரத்தை வெட்டிவிட்டாய், நட்டு வளர்க்க முடியும். தண்ணீரை உருங்கி விட்டு விட்டாய், தேக்கி வைக்க முடியும் என் பிள்ளைகளுக்கு. ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவாய்? எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத மலையை எப்படி பெறுவாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற ஒரு பகுத்தறிவு கூட உனக்கு இல்லையா? இல்லையா? என்ன படித்த வளத்தை சுரண்டி விற்கிறான் என்றால் மாட்டின் உயர்த்தும் சொல்கிறான், உடம்பு வந்தானே அது சாபக்கேடுதான், உனக்கு வந்திருக்கிற சாபக்கேடுதான் என்கிறான். எவனாவது வெட்டி விட்டா அரசு தடுத்தால் பரவாயில்ல, அரசே வெட்டி விட்டு தனியார் சாராயம் கட்சிக்கிட்டு இருந்தான். முன்னாடி இருட்டில் காட்டில் ஊரல் போட்டு, நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாராய ஊரல் திருவிழா தேருக்கு காய்ச்சும் போது எங்கள் சித்தப்பையன் பறிப்புலாம் தவசலோடு தூக்கிட்டு போவாங்க சாராயம் காய்ச்சலாம். அப்போலாம் எங்களுக்கு தெரியாது இது. அன்னைக்கு சாராயம் காய்ச்சி வித்தவனெல்லாம் இன்றைக்கு பல்கலைக்கழக வேந்தர்கள். பல்கலைக்கழகம் நடத்த வேண்டிய அரசு சாராய ஆளை வச்சு சாராயம் காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருக்கு. நீ என்ன செய்கிறாய்? ஓட்டு, அதே ஓட்டு, அதே ஓட்டு அவனுக்கே போட்டு எங்களை தூக்கி ரோட்டில் போட்டு நாங்கள் இருந்தாரு. பேச்சு வரல. தேவரமனில் ராஜ்யத்தில் தேவதி அக்கா சொல்லும்ல, வெறும் காற்று தாங்க வருதுன்னு கட்டி கிடக்கு. இந்த கடைசி மூச்சை எடுத்து எல்லாரும் வாயிலிருந்து பேசுவான். நான் ஈரக்கொலையிலிருந்து பேசுறேன், ஈரக்கொலையிலிருந்து நீங்க இருந்து கத்துறேன். ஏன்? உன் கூட பிறந்து தொலைச்சிட்டேன். இந்த மண்ணை உங்களை பேரன்பு காதலிச்சுட்டேன். காதலிச்ச பெண் நம்மளை காதலிக்கலைனாலும் மறக்காம இருப்போம்ல, அப்படி உங்களை மறக்க முடியல. திரட்டி எத்தனை வருஷம், எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு எங்க ஐயா ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம் பட்டிமன்றம்லாம் பேசுவாங்க. நீங்க பார்த்துருப்ப. ஒரு வகுப்பறையில் போயிட்டு இன்னார் செய்தார ஒருத்தர், அவர் நான் நன்மையும் செய்து விட இந்த குரலை திரும்பி சொல்றான். ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா. இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நானும் நன்மையும் செய்து விடல். ஒரே ஒரு தடவையா? நான் எங்க வாத்தியார் ஒரு தடவை சொன்னா படகுன்னு உடனே அப்படி உள்வாங்கி திரும்பி சொல்லிடுவேன். உங்களுக்கு யாரோ நல்ல வாத்தியார படம் நடத்திருக்காங்க ஐயா உங்களுக்கு. அது மாதிரி நானும் 15 வருஷமா தான் மதம் நடத்துறேன். இந்த வாத்தியார் சரியில்லையா, இல்ல மாணவர்கள் சரியில்லையா, ஒன்றும் புரியல. இல்ல மாணவர்களை மாற்றணும், இல்ல வாத்தியாரை மாற்றணும். வாத்தியார் என்ன நினைக்கிறாரு, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை தரமாட்டுறான், ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்ங்கிறதுனால
அவனுக்கு என்னை பார்த்தாலே ஒரு பயம். என்னைய பார்த்து இல்ல, இங்கிட்ட ஒரு ஆள் அவனுக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை அவர் தான். அவனால சொல்ல முடியல. இப்போ எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, நான் எந்த நாட்டுக்கு போக முடியும்னா ஒரே நாட்டுக்கு தான் போக முடியும், சீனாவுக்கு. அருணாச்சல பிரதேசம் இருந்தது, அங்கிருந்து என் நாட்டுக்கு வர பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்ட்டான். அதனால நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, என்னோடு யார் நெருக்கமாக இருக்குது வார இப்போ தென்னரசு சின்னரசு எங்கள் ஐயாலாம் கூட்டிக்கிட்டு 10-20 குடும்பம் நாங்கள் அப்படியே கிளம்பி அப்படியே அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனாவுக்குள்ளே போயிட்டு, ஐயா நாங்கள் உங்களோடு இங்கே இருந்தோம் ஐயா, நல்லா இருப்பீங்கன்னு போக போகிறேன். வழியிடு பாருங்கன்னா நீ வா. ஆனால் ஓட்டு நீங்களுக்கு போட்டு வராத, போடுறதுக்கு முன்னாடி வா. நீ ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இப்போ ஓட்டு கேட்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஐயா மோடியே இந்த பிஜேபி வேட்பாளரே உங்களை 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் இந்த நாட்டு மக்களுக்கு, புதுச்சேரியின் ஆட்சியாளர்களே, நான் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி கொடுத்திருக்கிறேன், கல்வியின் தரத்தை உயர்த்தியிருக்கிறேன், மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தியிருக்கிறேன். ஏதாவது சொல்ல முடிகிறதா? ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் மாறுதல் இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் வழங்கன்னு சொன்னோம், தமிழ் வழங்கன்னு சொன்னோம். எப்படி வழங்குறாங்க? குவார்டர் ஆஃப்ல வீரன் அப்படின்னு தமிழ்ல எழுதி. நீ சிரிக்க சொல்லடா, உண்மையில இருக்குடா. நீ வழங்குறது பாரு. ஏங்கல அங்கதான் அவன் படிப்பான், குடிப்பான் படிப்பான், குடிப்பான் படிப்பான். வீரன் தமிழ் படிப்பான். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்க இடம் இல்லை, அதனால குடிக்கிற இடத்துலயாவது பிள்ளைய தமிழ் படிக்கட்டும்னு கொண்டு வந்துட்டான். எப்படிப்பட்ட ஆட்சி! நீ போடு, அவனுக்கே போடு, போடு, அவங்க போடு, போட நீ போடு. என்ன வச்சுட்டு போப்பாரு அவன் பிள்ளைக்கு? என்ன வச்சுட்டு போல, என்ன வச்சுட்டு போக சொல்லு, என்ன வச்சுட்டு போக? காரா, பெரிய பங்களாவா, இல்லை என்ன வண்டி நிறைய பணமா, நகை நட்டுகளா, தங்கம் வைரமா, என்ன வைத்து விட்டு போவாய்? குடிக்க நீர் வைத்து விட்டு போவியா? சுவாசிக்க நல்ல காற்று வைத்து விட்டு போவாயா? சொல்லு. படிக்க படிக்க கல்வி வைத்துட்டு போவாயா? படித்தால் பார்க்க வேலை வைத்துட்டு போவாயா? நஞ்சில்லாத உணவு, சாப்பிடுகிற உணவு விஷம் இல்லை என்கிற உறுதியோடு விட்டுட்டு போவாயா? சத்துள்ள உணவு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? எதை விட்டு விட்டு போவாய்? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இவர்கள் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற ஆட்சியில், அடுத்து வருகிற 5 ஆண்டில் செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை யோசியுங்கள், யோசியுங்கள். என்ன செய்தார்கள்? வென்று போனவர்கள் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்திற்கு எழுப்பிய குரல்கள் எத்தனை, பேசிய பேச்சு எத்தனை, செய்த தர்க்கம் எத்தனை. ஐயா மோடி அவர்கள் தான் நாட்டு மக்களின் நலன் சார்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் எத்தனை? ஒன்றும் கிடையாது. 10 ஆண்டுகளில் ஒரு முறையாவது இந்த ஊடகத்தை, பத்திரிகையாளர்களை சந்தித்து நீ பார்த்திருக்கிறாயா? உலக நாட்டில் எந்த நாட்டின் தலைவனையாவது ஒரு தடவை கூட ஒரு பத்திரிகையாளரை சந்தித்ததே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்? அவர்கள் எழுப்புகிற கேள்விக்கு ஒரு இடத்தில் பதில் இருக்காது. நம்மள மாதிரி மேடை போட்டு இப்படி நின்று நான் கடந்த 10 ஆண்டுகளில் முழுமையான கல்வி பெற்ற நாடாக மாற்றுவதற்கு நாட்டை முயற்சி செய்திருக்கிறேன். 80 விழுக்காடு கல்வி பெற்ற நாடாக இருந்த நாட்டை 90 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறேன். அடுத்து வாய்ப்பு கொடுத்தால் 100 விழுக்காடாக கொண்டு போய் சேர்ப்பேன். மருத்துவ கட்டமைப்பு, இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, முதன்மை அமைச்சராக இருக்கிற எனக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வதற்கு மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தியிருக்கிறேன். அதுதான் ஜனநாயகம். நான் சொல்லியிருக்கிறேன், வரி என்பது என் மக்களின் மீது சுமத்தப்படுகிற பெரும் சுமை. அதனால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த வரியை குறைத்திருக்கிறேன். மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. அதனால் தடையற்ற மின்சாரம் என் நாட்டு குடிகளுக்கு கொடுப்பதற்கு மின் உற்பத்தி திட்டங்களை பெருக்கி மின்சார விநியோகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறேன். மின் கட்டணத்தை குறைத்திருக்கிறேன். பயணிக்க பாதை விரைந்து செல்ல வேண்டும். ஏனால் நாடு வளர்ச்சியை நோக்கி போகிறது. அதனால் விரைந்து செல்ல வேண்டும். சாலை வசதிகளை தந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு, என் நாட்டு மக்கள் குடிகளுக்கு தந்திருக்கிறேன். பிறகு 28 கோடி மக்கள் இரவு நாம் இல்லாமல் தூங்க போகிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமான உணவை உறுதி செஞ்சிருக்கிறேன். பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க சென்றார்கள்.
அது மிக கொடுமையானது. நாட்டின் எதிர்கால பிஞ்சுகள், அவர்கள் நாட்டின் எதிர்காலம், அவர்கள் உணவின்றி உறங்கப் போவது கொடுமை. அந்த கொடுமையை போக்க எல்லா குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். இப்படி எதையாவது மிஸ்டர் மோடி நீங்கள் பேசி வாக்கு கேட்க முடியுமா? உங்களை பணம் செல்லாது என்று சொன்னேன். பணம் செல்லாது என்று சொன்னால் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும், ஊழல் ஒழிந்துவிடும், கருப்பப்படும் ஒழிந்துவிடும், எல்லாம் சொன்னீர்கள், ஒழியவில்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு இன்கம் டாக்ஸ் ரைடு, ஈடி ரெடியே 460 கோடி, இந்தியா முழுமைக்கு 4000 கோடி பணத்தை பறித்திருக்கிறீர்களே. எப்படி? எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரத்தில் 6650 கோடி நீங்களே வாங்கியிருக்கிறீர்கள். எப்படி? பணம் செல்லாது என்றதால் நாடும் மக்களும் மற்ற துயரம் என்ன? அதற்காக ஒரு வருத்தம். நான் வருந்துகிறேன், என் முடிவு தவறாகிவிட்டது. அதற்காக பேசக்கூடியவர்களிடத்தில் நான் வருந்துகிறேன். அப்படி வருத்தம் இருக்கிற பெருந்தன்மை நாட்டின் தலைவரே உங்களுக்கு இருந்தது உண்டா? எதுவும் பேசுறது ரோடு ஷோ அப்படியே மாடல் மாதிரி. மான தமிழ் பிள்ளைகளே, ஏப்ரல் 19 மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விட்டீங்க. இவர்கள் எல்லாருக்கும் கையை ஆட்டி காட்டு டாட்டா டாட்டா காட்டி விடு. நீட்டு குறிப்பா கை சின்னத்துக்கு நல்லா காட்டு, தாமரை சின்னத்துக்கு நல்லா காட்டு. நீ ஒண்ணு யோசிச்சு பாரு, ஏன் அந்த சின்னங்களை பார்த்தா உனக்கு வெறுப்பா இல்ல? சாம்பார் சோறே அம்மா போட்டா உனக்கு வெறுப்பா இருக்குமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் சாம்பாரா, எப்ப பார்த்தாலும் புளிக்குழம்பா, வேற ஏதாவது வைக்க கூடாதம்மா. 2 நாள் சாம்பாரை போட்டாலே உனக்கு திகட்டுது. எத்தனை வருஷமாடா இந்த உதவி ஏறட்டட இந்த கைக்கு இந்த தாமரைக்கே போடுங்க. செல்போன் என்ன மச்சான், நீ மாடல மச்சான், நான் வாங்கணும் மச்சான், புதுசு வாங்கி பயன்படுத்தணும். கார் நல்லா இருக்கு மச்சான், மச்சான் 1.5 கோடி புதுசு நியூ மாடல், ஆட்டோமேட்டிக் மச்சான், சருன்னு பறக்கு மச்சான், அப்படியா வாங்கணும் புதுசு. சட்டையா புதுசு, பேண்டா புதுசு, டிஷர்ட்டா புதுசு, எல்லாம் புதுசு. சின்ன மட்டும் பாம்பளசு, அது கை, அது தாமரை, அது சூரியன், அது ரெட்டலை, புதுசாவா புதுசு நியூ மாடல். இந்த அறிமுகமாக மைக் போடு, ப்ளீஸ் வெரி நியூ மியூசிக். வா ஒரு வா, வந்து பாரு, ஒரே ஒரு தடவை வந்து பாரு. என்னடா ஒரு நாடு ஒரு மாநிலம் மருத்துவர் தான் கத்தி வச்சு அறுத்து சிகிச்சை பண்ணாரு. அடர்ந்த போதையில மருத்துவரை கருத்து போறான். யாரு டாக்டர்னே தெரியல, எவன் அறுவை சிகிச்சை பண்றானே. ஐயோ கொடுமையே. நான் கேட்கிறேன், நீ எப்பத்தாண்டா திரும்புவ, எப்பத்தான் மாறுவ? அப்ப வாரேன், நீ சொல்லி அனுப்புன, அப்ப ஓட்டு கேட்டு வாரேன். இல்லைன்னா இவங்களுக்கே போடு. நான்லாம் ரங்கசாமி அவர்கள் வரும்போது ஐயோ இன்னொரு காமராஜர் புதுச்சேரிக்கு வந்துட்டாருன்னு நினைச்சேன். சட்டை தான் காமராஜ் மாதிரி முக்காச்சட்டா இருக்கு, ஆனா சேட்டை கொள்ள சட்டையா இருக்கு. என்ன பண்றது? அவர் சிந்திச்சு ஆட்சி நடத்தினா தானே. சித்தனை சாமியாரு வாயில மின்னி எச்சி துப்பி கொடுத்துருவேன். ஒரு வீடு போட்டு பயனில்லை, இந்த நாடு போட வேண்டும். இந்த நாடு முயற்சினா அண்ணன் ஒரு மனிதன் உடல் ஆற்றல் இல்லை, அறிவாற்றல் இல்லை, அதை தாண்டி நானும் என் பிள்ளைகளும் உழைக்கிறோம். மாற்றத்துக்கு கடுமையா முயற்சி பண்றோம். நாங்கள் நிலத்திலே இல்லை, நாங்கள் முளைக்க முயற்சி பண்ணுது கரும் பாறையை வேரூண்டி முளைக்க நினைக்கிறோம். ஒரு எதிரி கிடையாது, நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ்தாய் என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தனின் பிள்ளைகள். நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நாம் தமிழர் என்று நிற்கிறோம். சுத்தி பகைவர், 3 கூட்டணி, கோடியாக பணம், 6000 5000 கோடிகள் பணம். அதிகார கட்டமைப்பு, வலிமையான கட்டமைப்பு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பல முறை ஆண்ட அதிகாரிகள்லயே திமுக அதிகாரி, அதிமுக அதிகாரி. ஆமா, இன்றும் தேர்தல் ஆணையம் பிஜேபி
கட்சி அலுவலகம் போல இயங்குது, இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தை பிடிப்பார்கள். நீ கொண்டு போனா பறக்கும் படை, பறக்கும் படை என்று ஒரு படை பறக்கும். யாருக்கிட்ட? பாவப்பட்ட மக்களின் காசை. அங்க காசு கொடுக்குறான், அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. எப்படி? அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. வேண்டாம், இதை சொல்றதுக்கு ஒரு கூட்டம். அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. அம்மா இங்க காசு கொடுத்துருக்காங்க, அது எங்க பாயிண்ட்ல இல்லை, எங்க லிமிட்ல இல்லை. டேய், உங்களெல்லாம் எத்தனை பச்சமட்டை வச்சுதான் நாங்க அடிக்கிறது? எத்தனை பச்சமட்டை வைக்கிறீங்க? ஆனாலும் நன்மையின் உடன் பிறந்தவனே, இது ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது உண்மையின் நேர்மையாக தூயவர்களால் அப்படுகிற ஆட்சி. நம்பு, நீ நம்பு, நம்பு. இந்த நாட்டில் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளைகளும் ஒரு தலைவனின் பிள்ளைகளால் தான் இந்த நிலத்தின் நல்லாட்சியை மலர செய்ய முடியும். பிரபாகரன் என்ற உண்மையின் நேர்மையின் சத்தியமாக வாழ்ந்த மரவன் என் தலைவன் பிரபாகரன் பிள்ளைகளால் மட்டும்தான் தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய முடியும். ஏன்? நான் மீண்டாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தால் என் இனம் வாழ்ந்தால் போதும். அதற்கு தயாராக நின்றவன் இந்த இனத்திலே ஒரே ஒரு மனிதன், எங்கள் தலைவன் மனித புனிதன் பிரபாகரன் தான். அவனின் பிள்ளைகளால் தான் இந்த நாட்டில் பெருமைமிக்க ஆட்சியை கொடுக்க முடியும். எங்கள் முன்னவர்கள் போல மானம், வீரம், அறம் சார்ந்த ஆட்சியை தமிழ் மரபர்கள் எங்களால் தான் தர முடியும். மற்றவெல்லாம் திருட்டு போய் உன்னை ஆள வேண்டும் என்று நினைப்பான். உன் உடன் பிறந்த நாங்கள் தான் எல்லோரையும் போல நீ வாழ வேண்டும் என்று நினைப்போம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் நீ வாக்கு செலுத்த வேண்டும். அதான் ரொம்ப முதன்மையானது. என் தங்கச்சி மேனகா வெல்வது என்பது அவள் வெற்றி அல்ல, சீமானவன் சீமானின் வெற்றியும் அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றியும் அல்ல. நீ பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தில் தன்மானத்திற்கான வெற்றி, தமிழ் பேரத்தின் எழுச்சி மீட்சிக்கான வெற்றி. விழுந்த தமிழர்கள் எழுந்தார்கள் தன்மானத்தோடு என்று உலகம் இந்திய பெருநாடு திரும்பி பார்ப்பதற்கான வெற்றி. புதுச்சேரியில் எழுதலா புதிய ஒரு வரலாறு, தமிழரின் அரசியல் வரலாறு எழுதுகிறார். ஒரு எளிய மகள் நின்றால் அவளுக்கு எந்த பின்புலமும் இல்லை, ஒரு கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தவர்களும் இல்லை, வழி வழி ஆண்ட அமைச்சருடைய பிள்ளைகளும் இல்லை. எளிய மகள் நின்றால் நாங்கள் அண்ணன் தம்பிகள் கூடி உழைத்து ஓட்டுக்கு நோட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை, நின்றார்கள், வென்றார்கள் என்று வரலாற்று பதிவை கொண்டு வா. புரட்சி இதானடா புரட்சி, இதான் புரட்சி. எல்லாவற்றையும் கடந்து விட்டோம். சாதி மத உணர்ச்சியை கடந்து மேலே வந்தோம், கடந்து வந்தோம். சாராயம் சாப்பாடை கடந்து வந்தோம். கடைசியாக ஒரு எதிரி இருக்கிறான், பணம். பணம் சாதி மத செலவிலிருந்து நகர்த்தி தள்ளுறோம், சாராய மனத்திலிருந்து தள்ளுறோம். சாப்பாடு விடுறா, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்ய முடியாது, வாடா வந்துட்டா. கடைசியா பணம் அடமலையா கொட்டுது, கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. மயக்கிறான் பணத்தை கொடுத்து. ஒரு ஓட்டுக்கு 1000, 5 லட்சம் ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 1000 எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்துக்க. நீ வாங்க மாட்ட, உனக்கு நல்ல ரத்தம் வருது. என்னைக்கு நீ இருட்டில் வச்சு எண்ணி காசு கொடுக்குறவனே சுற்றி வளைச்சு கட்டக்கம் வச்சு அடிச்சு திரட்டி மண்டையை உடச்சு ஹாஸ்பிட்டல சேர்க்கிறியோ, காசு கொடுக்கிறவன் ரத்தம் பூமியில் விழுந்து சிந்தி கழுவும் போதுதாண்டா இந்த நாடு தூய நாடாக மாறும். ஒரு திருடன் முன்பு திருடியதற்கு உனக்கு லஞ்சம், அடுத்து திருடுவதற்கு உனக்கு பெர்மிஷன் கேட்கிறான். எப்படியே நான் திருடினதுக்கு உனக்கு இந்த வச்சுக்க, ஏற்கனவே ஒரு 1000 கோடி அடிச்சிட்டேன், இது 1000 ரூபாய் வச்சுக்க, இப்ப நான் அடுத்து திருட போறேன், ப்ளீஸ் பெர்மிட் மீ. ஒரு குத்து, சூரியன்ல ஒண்ணு போடு, கையில ஒண்ணு போடு, இந்த தாமரை ஒண்ணு போடு, இதில் ஒண்ணு போட்டு விடு. எது நீ போட்டு நம்பிக்கையில தான் அண்ணன் இருக்கேன். இந்த குரல்ல பாருங்க, அந்த பாட்டை ஏற்கனவே மண்ணு என்ன ஆகிறது.
முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்று வரணும் வரும், மாற்று வரணும் வரும், மாற்று வரணும் வரும், மாற்று வரணும் வரும். நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சொல்லி ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மாநில தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம், மாற்றுவோம். உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க இருக்கிற என் ஆய்வு தங்கை மேனகா மருத்துவர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்களின் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை மேனகா வெல்ல, நானும் தமிழர். இந்த அன்பு செல்வத்துக்கு செந்தமிழ் சித்திரன் என்று பெயர் வைத்தார். செந்தமிழ் சித்திரன்